வணக்கம் நண்பர்களே. நேற்று இந்த ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் தாக்கம் பற்றி உங்களிடம் சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே எனக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துவிட்டதால் அது தடைப்பட்டு விட்டது. இப்பொழுது தொடருவோம். நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், நாளிதழ்கள், யூடியூப், கூகுள் அண்ட் தரக்கட்டுப்பாடு இல்லாத யூடியூப் சேனல்ஸ், இதிலெல்லாம் நிறைய மருத்துவ செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதையெல்லாம் கேட்டால் நமக்கு பைத்தியம்லாம் பிடிக்கும். அதையெல்லாம் கேட்டு நான் குழம்பி, ஐயோ இந்த ஒமிக்ரான் வைரஸ் மீண்டும் வந்துவிட்டதே, கொரோனா வந்துவிட்டதே, அது ஒரு உயிர்கொல்லி நோயாயிற்றே என்று ஒரு படபடப்பு, பதபதப்பு, அதெல்லாம் அடைவது பைத்தியக்காரத்தனம். 1000 கோடி படை கொண்டு வந்தாலும் மாயையே, நம் சித்தத் தெளிவனும் தீயின் முன் நிற்பாயோ மாயையே. பாரதியார் சொல்கிறார். எவ்வளோதான் மடத்தனமாக, மூடத்தனமாக, பலவிதமான செய்திகள் வந்தாலும் நம்முடைய அறிவு தெளிவாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா எல்லாத்தையும் நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். அதே கான்டெக்ஸ்டில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், எந்த விதமான செய்தி வந்தாலும், அது எப்படிப்பட்ட செய்தியானாலும், அது யார் மூலம் நமக்கு வந்தாலும் அதன் உண்மைத்தன்மையை நம்ம அறியணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது ரெண்டுமே ஒரே கருத்தை சொல்கிற திருக்குறள் தான். எது யார்கிட்டேருந்து வந்தாலும் அதோடைய உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கணும். அதை பார்க்காம யாரோ சொல்கிறான்னு உடனே அதை நம்பி அதை ஒரு 100 பேருக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்ட் செக் பண்ணனா எது ஃபேக் நியூஸ் அப்படின்னு வரும் இல்லையா, அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுவும் விஞ்ஞானபூர்வமான ஒரு நல்ல ஒரு ஜேர்னல்லையோ, ஒரு பெரிய மருத்துவத்தையோ, ரொம்ப அனுபவம் வாய்ந்த அதிலேயே தேர்ந்த ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் எக்ஸ்பர்ட், இந்த நோயியல் படித்த மருத்துவர்கள், அவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்கணுமே தவிர சாதாரணமாக வர செய்திகள் அனைத்தையும் நம்ம நம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்பிக்கை இழக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இப்போ கம்மிங் பேக் டு ஒமிக்ரான், இந்த ஒமிக்ரான் வைரஸ் முதல்ல வந்த அந்த ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, அப்படி 1000 ஆல்ஃபபெட்ஸோடு வந்தது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். நான் ஏற்கனவே நேற்றுக்கு சொன்னேன், அதுமாதிரி முதல்ல ஒன்று வந்தது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, ரெண்டாவது வந்தது அந்த அளவுக்கு டேஞ்சரஸாக இல்லை. ஆனாலும் அதை பற்றிய செய்திகள், அது உண்டாக்கிய பயம், இதெல்லாம் தான் ரொம்ப அதிகமான பாதிப்பை கொடுக்கறது. எனவே இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எதெல்லாம் தடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம முதல்ல எடுத்துக்கணும். இப்போது இன்ஃப்ளூயன்ஸா வராமல் தடுக்கிறதுக்கு ஊசி இருக்கும், ஃப்ளூ வராமல் இருக்கிறதுக்கு, ஸ்வைன் ஃப்ளூ பன்றிக்காய்ச்சல் அது வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டையும் சேர்த்து ஒரே ஒரு ஊசி தான், அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது ரெண்டும் வராது. அப்போது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அது ஒரே நேரத்தில் பல எதிரிகளோடு போராடும்போது அந்த போராட்டத்தில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி தோற்று போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் உயிரிழப்பு ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் ஃப்ளூவுக்கு வேக்சின் போட்டுட்டேன், நிமோனியாவுக்கு வேக்சின் போட்டுட்டேன், அதே சமயம் கொரோனாவையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஃப்ரீயாக இருக்குது. இது ஃப்ளூவை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம், நிமோனியாவை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். நமக்கு இருக்கிற ஒரே எதிரி கண் முன்னாடி இருக்கிறது ஒருத்தர் தான், அது என்னென்னா கொரோனா. அதை நம்ம எதிர்த்து போராடலாம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப தைரியமாக அந்த சவாலை எதிர்கொள்ளும். ஆனால் நம்ம மக்கள் நிறைய பேர் நிறைய வாட்டி சொல்லியாச்சு, இந்த செவிடங்காதில் சங்கு உதிர்ந்துமாங்களே, கேட்குறது கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா அது டாக்டர் நம்மளெல்லாம் செவிடர்கள்னு சொல்கிறாளேன்னு அப்படின்னு. காது இருந்தால் மட்டும் போகாது, நல்ல செய்திகள் அந்த காது வழியாக உள்ளே போய் மனசுக்குள்ளே போய்
அந்த மூளையில் போய் அடைஞ்சு அங்கே ஸ்டோர் ஆகணும். இல்லைன்னா அது வேஸ்ட்டு தானே. எவ்வளோ செய்திகள் கேட்குறோம். நாங்களே 1000 வாட்டி சொல்லியிருக்கோம், இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் போட்டுக்கோங்கோ, நிமோனியா வேக்சின் போட்டுக்கோங்கோ, அவசியம்னு. சப்போஸிங் உங்களுக்கு பொருளாதார சூழல் அதுக்கு இடம் கொடுக்கல, 2500 கொடுத்து எங்களுக்கு ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கல, அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான், அதை போட்டுக்கல அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா 2500 ஒரு வேக்சின் இருக்குது அப்படிமோ. ஆனால் அந்த வேக்சின் போடாமல் உங்களுக்கு ஃப்ளூ வந்ததுனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 40,000 50,000 செலவாகும். ஒரு ஃப்ளூ அட்டாக் வந்து அதனால் நிமோனியா வந்து இல்லை அதனால் செப்சிஸ் மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்ததுன்னா நீங்கள் வெண்டிலேட்டர்லாம் கூட போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கணும் இல்லையா. எக்கச்சக்கமான செலவாகும், அதெல்லாம் தவிர்க்கலாம். அண்ட் உயிர் பயம் வேண்டாம், உடல் சேதம் வேண்டாம். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வேக்சின். உங்களுக்கு அதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால நீங்கள் எங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து அதை டிஸ்கவுண்ட் பண்ணி எங்களால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு குறைந்த பணத்துக்கு அந்த வேக்சின்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு தயாராக இருக்கும். இதை நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், ஸ்டேட்டஸ்லேயும் மெசேஜாக போட்டிருக்கேன். அதே மாதிரி நிமோனியா வேக்சின் முன்னெல்லாம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா நிமோனியா வேக்சின் முதல் வேக்சின் இப்போ போட்டுட்டு 6 மாதம் கழிச்சு ஒரு பூஸ்டர் வேக்சின் போட்டிங்கன்னா வாழ்க்கை பூரா உங்களுக்கு நிமோனியா வேக்சின் வேண்டாம். நிமோனியாங்கிறது நுரையீரலில் வர நோய் தொற்று. வயசானவங்களுக்கு நிமோனியா தான் ஒரு டெர்மினல் ஈவெண்ட்டாக வரும். அவங்களுக்கு நிமோனியா வந்தால் அதனால் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதனால் இது முக்கியமான வேக்சின்ஸ். ஸோ நம்ம எதெல்லாம் நம்மளால் தடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம தடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். தடுக்க முடியாததை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம உடலை தயார் பண்ணிக்கணும். அதுதான் அடுத்த நிலையில் நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போது என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம்னா எல்லோரும் முக உரை போட்டுக்கணும், ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கணும், கூட்டமாக கூடுறத தவிர்க்கணும், சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் சொல்கிறா இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் தவிர்க்கணும். ஏசி ஹாலில் ஒரு டான்ஸுக்கோ ஒரு ட்ராமாவுக்கோ ஒரு இசை கச்சேரிக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஃபேஸ் மாஸ்க் போடாமல் இருமிண்டே இருந்தானா கச்சேரி கூட வேண்டாம்னு சொல்லிவிட்டு, கச்சேரி முக்கியமாக உயிர் முக்கியமாக எழுந்து போயிடுங்கோ. அதுமாதிரி யாரும் இருமிட்டு இருந்தால் அவர் மாஸ்க் போட்டுக்கலைன்னா நீங்கள் கூலாக எழுந்து போய் வேற எங்கேயாவது உட்காந்துங்கோ. நீங்கள் எப்போதும் மாஸ்க் போட்டுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அண்ட் பரவலாக நிறைய பேர் மாஸ்க் போடாமையே ஒரு கச்சேரியில் உட்காந்துருக்காங்கன்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் போய் சொல்லணும், இப்படி கொரோனாலாம் பரவிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி நீங்கள்லாம் ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தும்போது, ஏசி கால் நடத்தும்போது கட்டாயமாக முகவரி முக்கியங்கிறத நீங்கள் தெரியப்படுத்தணும். அது வந்து சொன்னால் மட்டும் போகாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது யாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. கையை அப்போ வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும், முகத்தையும் அப்பப்போ வாஷ் பண்ணிக்கணும், க்ளோஸ் கான்டாக்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் இருந்து கொரோனா வந்ததுனால் பயப்பட வேண்டாம். இப்போ வந்திருக்க கொரோனா வந்து உயிர்கொல்லி நோய் கிடையாது. அது வந்து ஜஸ்ட்டு ஃப்ளூ மாதிரி ஒரு ஜுரம், ஒரு சோர் த்ரோட்டு, ஒரு காஃபு, சளி, உடல் அசதி, மைல்டு ஜுரம் இதெல்லாம் தான் வரும். அதுக்கான மருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட போக வேண்டாம், வீட்டிலையே இருக்கலாம். டெஸ்ட் பண்ணிக்கோங்க, பாசிட்டிவாக இருந்தால் கூட நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஐயோ கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம ஒரே நெகட்டிவ் ஆகிடக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வேறு இருக்குது, வேறு உடல் உபாதைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு சுகர் இருக்குது, உங்களுக்கு பிபி இருக்குது, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஆஸ்மா இருக்குது, சிஓபிடி இருக்குது, இப்படிலாம் வச்சுக்கோங்களேன். நீங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷனாக இருக்கணும். அண்ட் டாக்டர்ஸ்ட்டு போய் ப்ராப்பராக பரிசோதனை பண்ணிக்கணும். இந்த ஆக்சிஜன் அளவெல்லாம் செக் பண்ணிக்கணும், உங்கள் பிபியெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகுதுன்னு பார்க்கணும். ப்ளட் கவுண்ட் பண்ணி பாருங்க, ப்ளட் கவுண்ட்லாம் நார்மலாக இருக்கான்னு பாருங்க. அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன், செகண்டரி இன்ஃபெக்ஷன் பாரு அப்படி நோய் தொற்று இருந்தால் அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸும் எடுத்துக்கோங்க. அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் அதே சமயம் தைரியத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணனா இந்த கொரோனா வந்து இதையும் கடந்து போவோம்னு சொல்கிறோம், அது மாதிரி கடந்து போயிடும். ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் இந்த நியூஸ் நீங்கள் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. எண்டமிக்னு சொல்லுவாங்க, ஒரு நோய் அந்த இடத்துல அப்படியே தங்கிடும். இப்போது வருஷத்துக்கு சில மாதங்கள் நம்ம ஒரு டெங்கு வருது, சில மாதம் ஃப்ளூ வருது, சில டைம் வந்து சிக்கன் பாக்ஸ் வருது இல்லையா, சின்னம்மை. இது மாதிரி காலங்காலமாக இனிமேல் கொரோனா வைரஸும் நிறைய பேரை அஃபெக்ட் பண்ணோம். அது பாட்டுக்கு இருக்கும், நம்ம கூட இருக்கும், பரவாயில்ல, வாழ விடுன்னு அது வாழ விடலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் நம்ம வாழணும் இல்லையா, நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், வேக்சின் எடுத்துக்கணும்,
ஏற்கனவே கொரோனா ஊசி போடாதவங்களாம் கட்டாயமாக போட்டுக்கோங்க. அந்த கொரோனா ஊசி அப்போ போட்டது கூட இந்த கொரோனா ஒமிக்ரான் வேரியண்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரியணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்க, என்னோடய கிளினிக்கை காண்டாக்ட் பண்ணுங்க. வில் பி வெரி ஹாப்பி டு எலிமினேட் யூ. ஓகே, நீங்களாம் தைரியமாக இருங்கோ. ஒளிமயமான எதிர்காலம் காத்துருக்கு. ஆரோக்கியமாக அமைதியாக ஆனந்தமாக இருங்கோ.